ஹாய், ஹலோ, குட் மார்னிங் மக்களே. இன்னைக்கு மார்ச் 26. டைம் சரியா 9:43 AM. சரியா? இந்த வீடியோ எக்ஸாக்ட்லி ஒரு 10 to 15 மினிட்ஸ் போகுமா? ஓகே, டைம் நோட் பண்ணிக்கிறேன். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸ்கூல் குழந்தைகளுக்கெல்லாம் இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். சரியா? சாரி மக்களே. சரி, இங்கே பாருங்க. இன்னைக்கு டாபிக் வந்து ஓகே, அதாவது இந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது லேர்னிங் சம்மந்தமாக இருக்கும். ஓகே, இந்த சேனல் வந்து லேர்னிங் சம்மந்தமாக இருக்கும், படிப்பு விஷயம் சம்மந்தமாக இருக்கும். ஓகே, இது ரொம்ப முக்கியம் வந்து நான் முன்னாடி வீடியோஸ்லையும் சொல்லியிருப்பேன். ஓகே, அதாவது ஒரு வாரம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு டாபிக் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி எதுவாக இருந்தாலும் சரி. ஓகேவா, ஒரு பர்டிகுலர் டைம் வந்து டெய்லியும் ஒதுக்குறீங்க இல்லையா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும். ஓகே, அதில் நீங்கள் என்ன படிக்கிறீங்கன்றத ஒரு நோட்லேயோ இல்லை ஒரு பேப்பர்லேயோ எழுதிட்டு வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிசிக்ஸ்க்கு ஓகே, இது வந்து நான் சொல்கிற இந்த மெத்தட் வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி டெய்லி படிக்கணும். அந்த துறையை பற்றியான அறிவை டெய்லி வளர்த்துக்கணும். வியாபாரத்தில் இருக்கீங்க அப்படின்னா மளிகை கடையில் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஓகே வியாபாரம் சம்மந்தமான புத்தகங்களையோ இல்லை ஆன்லைன் லெசன்ஸையோ இல்லை யூடியூப்லேயோ ஓகே கவனிக்கணும். அதிலிருந்து நோட்ஸ் எடுக்கணும். ஓகே, இது ரொம்ப 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 முக்கியம். நம்ம எல்லாருமே அதை செய்ய தவறுகிறோம். என்ன டே பை டே வந்து டெக்னாலஜி சேஞ்ச் ஆகுது. ஓகே, ஸோ உங்கள் வியாபாரத்தையோ இல்லை நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி அதை எப்படி நம்ம வந்து பெருக்குவது அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணும்போது நீங்கள் டெய்லியும் படிச்சாகணும். இளையராஜா பார்த்தீங்கன்னா டெய்லி மியூசிக்கில் என்ன அப்டேட்டுங்கிறது அவர் அதாவது அவங்க வந்து என்ன சொல்கிறது, அவங்களுக்கான அந்த எண்ண ஓட்டம் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ தான் சக்ஸஸ் ஆக முடியும். நம்ம என்ன பண்ணிடுறோம்னா ஓகே பெரிய மிஸ்டேக்கு படித்து முடித்து வந்த உடனே ஒரு வேலை கிடைச்ச உடனே அவ்வளோதான் மாத சம்பளம் அதுலேயே நம்ம தேங்கி போயிடுறோம். அதுக்கப்புறம் நம்ம படிக்கிறது இல்லை. நீங்கள் யோசிச்சு பாருங்க, உங்களை நீங்கள் அனலைஸ் பண்ணுங்க. என்ன நீங்கள் லேர்னிங்கில் இன்வால்வ் ஆகும்போது உங்களுக்கு பெனிஃபிட் ரொம்ப அதிகம். டெய்லி ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ஒதுக்கும்போது நீங்கள் ஒரு 2 வருஷம் கழித்து பார்க்கும்போது உங்களுக்கு அவ்வளவு அறிவு கிடைச்சிருக்கு. ஒரு புத்தகத்தை டெய்லி ஒரு 10 நிமிஷம் வந்து படிக்கிறது, அதாவது ஒரு பக்கமோ 2 பக்கமோ படிக்கிறது. சரியா? சரி, ஓகே, நான் அதுக்கெல்லாம் போகல. ஓகே, டக்கு டக்குன்னு 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. சரியா? அதாவது பள்ளி குழந்தைகளுக்கு சரி, ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்க்கு சரி, இப்போ நான் சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். ஓகேவா? டெய்லி அவங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிசிக்ஸுக்கு ஓகே ஒரு அரை மணி நேரம் ஒதுக்குறாங்க. ரொம்ப ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். ஓகேவா? அப்புறம் மேக்ஸுக்கு ஒரு அரை மணி நேரம் ஒதுக்குறாங்க. அப்புறம் கெமிஸ்ட்ரிக்கு ஒரு அரை மணி நேரம் ஒதுக்குறாங்க. ஓகே, நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி ஓகேவா, நீங்கள் வந்து குழந்தைகள் எப்படி வந்து ஃபிசிக்ஸ் எடுத்துக்கிறாங்களோ அது மாதிரி நீங்கள் அதை பற்றியான சப்போஸ் ஓகே வியாபாரத்தில் இருக்கிறவங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பற்றி படிக்க ஆரம்பிக்கலாம். புரியுதுங்களா? ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறது, அதை மொபைல் ரிப்பேர் வச்சுருக்கிறவங்க ஓகே அதை பற்றியான அறிவுகள் எல்லாமே ஆன்லைனில் கொட்டி கிடக்கு. டெய்லி நான் என்ன சொல்ல வர்றேன்னா டெய்லி அது கூட ஒரு 1/4 மணி நேரம் செலவு பண்ணுங்க. இப்போ கம்ப்யூட்டர் டெக்னாலஜின்னு வந்துட்டீங்கன்னா நீங்க கல்கற்பியே தாராளமா நம்பலாம். ஓகே, நான் வந்து ஐ அம் ட்ரைங். ஓகேவா, பிகாஸ் இந்த சேனல் வந்து எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் ஆளினால ஆக போகுது ஃபியூச்சர்ல. ஓகேவா, சரி, இப்போ நம்ம அதாவது இப்போ நான் வந்து விஷயத்துக்கு வரேன். ரொம்ப ஷார்ட்டாக முடிக்கிறேன். ஓகே, அதாவது மெமரைஸ், ரெக்கக்னைஸ், ரீகால், ரீகலெக்ட் எல்லாமே வந்து ஞாபகப்படுத்துகிற விஷயங்கள் தான். டு ரிமெம்பர். அந்த ரிமெம்பர் ஞாபகப்படுத்துறது இல்லைன்னா நம்மளுக்கு விஷயங்கள் மறந்து போகும்.
புரிஞ்சுதுங்களா? எந்த எந்த ஒரு விஷயத்த நீங்க அதாவது கேப் விட்டு ரீகால் பண்றீங்களோ, என் கேப் விட்டு ரெகக்னைஸ் பண்றீங்களோ, அந்த விஷயம் உங்க மனசுக்குள்ள ஆழமா பதியும். அது எந்த சப்ஜெக்ட்டா இருந்தாலும் சரி. நான் பெட்டு கட்டி சொல்றேன். ஆனா, அந்த குறிப்பிட்ட டைம்ல நீங்க அத ஞாபகப்படுத்த ட்ரை பண்ணணும். ஓகேவா? அதுக்கு சில டெக்னிக்ஸ் நான் சொல்லிக் குடுக்குறேன். ஓகேவா? இந்த ஒரு வார்த்தை இருக்கு. ஓகேவா? சங்கிங்ன்ட்டு. சங்கிங்ன்னா ஒரு பெரிய விஷயத்த ஓகே பிரேக் பண்ணி குட்டி குட்டி விஷயமா வச்சுக்கிறது. நீங்க நோட்ஸ் எடுக்கும்போது அந்த குட்டி குட்டி விஷயமா நீங்க நோட் பண்ணிக்கணும். ஹிண்ட்ஸ் எடுத்துக்கணும். நான் முன்னாடியே ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன். ஹிண்ட்ஸ் எடுத்துக்கணும். ஓகேவா? ஒரு பெரிய ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க குவாண்டம் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும்னீங்கன்னா, ஓகே அடிப்படையிலிருந்து ஆரம்பிச்சு, ஓகே அது குட்டி குட்டியா ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு சப்ஜெக்ட்ட நம்ம நம்ம மூளை வந்து அப்படிதான் என்ன சொல்றது வடிவமைக்கப்பட்டது. அட் அ ஸ்ட்ரெச் எல்லாத்தையுமே மண்டைக்குள்ள பூத்த முடியாது. நீங்க டெய்லி 1/4 மணி நேரம் படிச்சத வீக்லி ஒன்ஸ் நீங்க ரீகலெக்ட் பண்ணணும். நீங்க ஹிண்ட்ஸ் எழுதி வச்சிருப்பீங்க இல்லையா? ஒரு நோட்லயோ இல்ல வந்து ஒரு நோட் புக்லயோ அத வந்து ரீகலெக்ட் பண்ணணும். ஞாபகப்படுத்த ட்ரை பண்ணணும். நம்ம எல்லாருமே பண்ற தப்பு இது. சரியா? அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸ்டு ரிப்பிட்டிஷன் என்னன்னா, ஓகே இது வந்து எல்லாருமே பண்ணுவாங்க. பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாருமே வந்து ஓகேவா? அவங்க வந்து படிக்கிற காலத்துல ஓகே அவங்களுக்கு தெரியாமலேயே இதெல்லாம் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே. அடுத்ததும் பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்டிவ் ரீகால். நான் இங்க சொல்ற ஓகே இந்த மேல நான் எழுதுன ஓகே இந்த விஷயங்கள ஓகேவா? நீங்க வந்து என்ன சொல்றது? அதாவது இது ஆக்டிவ் ரீகால் அப்படிங்கிறது வந்து 2 டேஸ் ஒன்ஸ், 3 டேஸ் ஒன்ஸ். ஓகே. நீங்க ரீகால் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. அந்த விஷயம் மறக்காது. நீங்க ரீகால், ரெகக்னைஸ் ஞாபகப்படுத்தி பார்க்கிறது அப்படிங்கிற விஷயங்கள் பள்ளி குழந்தைகளுக்கு, படிக்கிற குழந்தைகளுக்கு ஐஐடி, நீட் பிரிப்பேர் பண்றவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப 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 முக்கியம். அப்படியே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பிசிக்ஸ்ல வந்து அவங்க வந்து வெலாசிட்டின்னு படிச்சாங்க அப்படின்னா ஓகே ஓகே வெலாசிட்டின்னா தமிழ்ல வந்து திசைவேகம் சரியா ஓகே அதை பத்தியான நோட்ஸ் எழுதி வச்சிருப்பாங்க ஓகே அதை வந்து ஓகே திங்கக்கிழமை படிச்சிருப்பாங்க அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அதை அவங்க ஞாபகப்படுத்த ட்ரை பண்ணணும் என்னெல்லாம் படிச்சோன்ட்டு அதுக்குன்னு ஒரு நேரம் வந்து ஒதுக்கணும் சரியா அடுத்தது பாத்தீங்கன்னா நிமோனிக்ஸ்ங்க நிமோனிக்ஸ்ங்கிறது நம்ம நிறைய பேருக்கு தெரியறது இல்ல ரொம்ப ஈஸி அதாவது ஓகே இப்போ இந்த இடத்துல வந்து என்னோட ஸ்கூல் மாஸ்டர் தான் இங்கிலீஷ் மாஸ்டர் ஓகே அவர் தான் நான் வந்து என்ன சொல்றது நினைச்சு பார்த்துக்கிறேன் எவ்வளோ அழகா சொல்லி கொடுத்தாருன்ட்டு ஓகே இந்த என்சைக்ளோபீடியான்னு ஒரு வார்த்தை இருக்குங்க ஓகே நிமோனிக்ஸ்ங்கிறது ஒன்றும் இல்லை ஒரு கஷ்டமான விஷயத்த எந்த வார்த்தை மூலியமா ஓகே ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறது ஓகேவா ஃபார் அதாவது நான் திருப்பி வரேன் நான் அப்படியே ஷிஃப்ட் ஆகிட்டே இருப்பேன் ஓகே ஷார்ட்டாக முடிக்கிறேன் ஓகே என்சைக்ளோபீடியான்னு ஒரு இங்கிலீஷ் மாஸ்டர் எனக்கு எப்படி சொல்லி கொடுத்தாருன்னா என்சைக்ளோபீடியா அவ்வளவுதான் அந்த வார்த்தை வந்து என் மனசுக்குள்ள இன்னும் அப்படியே இருக்கு அதோட மீனிங் என்சைக்ளோபீடியாங்கிற மீனிங் தமிழ்ல கொடுத்து பாருங்க சரியா இவ்வளவுதான் அப்புறம் வந்து என்ன சொல்றது ஒரு பெரிய நம்பரை வந்து ஞாபகம் வச்சுக்கிறது போன் நம்பரு ஓகே அதாவது ரெண்டு ரெண்டு டிஜிட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா நிமோனிக்ஸ் அப்படிங்கிறது எப்படின்னா நமக்கு தெரிந்த விஷயங்கள் மூலம் தெரியாத விஷயங்களை ஞாபகப்படுத்திக்கிறது இல்லைன்னா பிராக்டிஸ் பண்றது எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் சரியா ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிமோனிக்ஸு சரி நீங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது கூகுள் சர்ச்சை கரெக்டாக யூஸ் பண்ணுங்க லேர்னிங் ப்ராசஸ்க்கு எப்படி ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிறது இதுக்கான டூல்ஸ்லாம் நிறைய இருக்குது சாஃப்ட்வேர் டூல்ஸு எல்லாமே நிறைய இருக்கு சரியா அப்புறம் வந்து அதாவது நான் இந்த இடத்துல பெருசாக போட்டிருக்கேன் ஓகேவா
ஓகே. ஏன்னா நானும் கற்றுக்கிட்டே வரேன். யூடியூப் வீடியோ லெசன்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போகும்போது ஓகே இது அழகா வந்து ரெட்டில் போட்டுக்கிறேன். இந்த விஷயம் இருக்கு பாருங்க, இது ரொம்ப முக்கியம். லேர்னிங் ஃப்ரம் மிஸ்டேக்ஸ். ஓகே, ஒரே தவறு திருப்பி திருப்பி பண்ணக்கூடாது. ஒரு தவறை ஒரு தடவை தான் செய்யணும். சரியா? ரொம்ப கஷ்டம் கூட இது. ஒரு மனசுக்கு தவறுன்னு ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா அதை திருப்பி திருப்பி பண்ணக்கூடாது. சரியா? சரி, நேத்து நான் அனுபவம் எப்படி கிடைச்சதுன்னா, ஓகேவா? நேத்து வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல ஒரு வீடியோ லெசன் போட்டேன். சரியா? ஓகே. அது பார்த்தீங்கன்னா, ஓகே எப்பவுமே ஒரு 30 to ஒரு 40 வியூஸ் போகும். ஏன்னா இது ஆரம்ப கட்டம் இல்லையா? இந்த கல்கற்பி சேனல். என்னடான்னு ரீசன் அனலைஸ் பண்ணும்போது தான், ஓகே எனக்கு தெரியுது, மக்கள் யாருமே என்ன சொல்றது? மக்கள் யாருமே வந்து ஏன்னா ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸுக்கு அவங்க மனசு எல்லாம் பழகி போயிடுச்சு. யாரும் வந்து என்ன நேத்து போட்ட வீடியோவோட லென்த் பார்த்தீங்கன்னா, ஒரு 50 மினிட்ஸ் வரும். அதாவது இங்கிலீஷ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோ. ஓகேவா? இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, மக்களோட மனசு எல்லாமே ஒரு 10 நிமிஷம், ஒரு 1/4 மணி நேரத்துக்குள்ள கவனிக்கிற மாரி, அப்படின்னு மாறி போயிடுச்சு. 3 மினிட்ஸ்ல ஷார்ட்ஸும், ரீல்ஸும் பார்த்து, பார்த்து மக்களோட மைண்டு, மனசு எல்லாமே வந்து அதாவது என்ன சொல்றது? ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள என்ன கத்துக்க முடியும்? அப்படிங்கிற ஒரு அவசர நிலைக்கு மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு சேஞ்ச் ஆயிருச்சுன்னு நான் நெனைக்கிறேன். ஓகே. ஸோ நான் என்ன பண்றேன், என்னோட டெக்னிக்க மாத்திக்கிறேன். ஓகே, சரி நம்ம வந்து 1/4 மணி நேரம் வீடியோ போடுவோம் ஒவ்வொரு இதுலயும். மேக்ஸிமம் 10 நிமிஷம் இல்ல 1/4 மணி நேரம். ஐயோ! 1/4 மணி நேரத்துக்கு குறைவா கம்ப்யூட்டர் டெக்னாலஜில எடுக்க முடியாது. ஓகே. அது மேக்ஸிமம் எனக்கு 1/2 அன் ஹவர். ஏன்னா, என்னோட ஃப்ளோ அது மாரி போகும். ஏன்னா 30 வருடங்கள் இந்த துறையில வந்து அனுபவம் இருக்கிறதுனால, சரியா ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி அணுகணும், பார்க்கணும், பிராக்டிஸ் பண்ணணும். நான் இதுவரைக்கும் பிராக்டிஸ் பண்ண விஷயங்களா தான் உங்களுக்கு எல்லாமே சொல்லிக் குடுக்குறேன். ஓகே. ஸ்போக்கன் இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அவ்வளவு எளிதாக புரியும். அது ஒரு கஷ்டமான ஆனா ஸ்போக்கன் இங்கிலீஷ எப்படி கத்துக்கணும்? வொக்காபுலரி மூலமா கத்துக்கணும். டெய்லி ஒவ்வொரு வார்த்தை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சின்ன சின்னதா, குட்டி குட்டியா டெய்லி கொஞ்ச நேரம் இந்த கல்கற்பி யூடியூப் சேனல்ல செலவழிக்க உங்கள வந்து பழக்கப்படுத்திக்கோங்க. ரொம்ப நல்லது. ஓகே. இன் ஃபியூச்சர் வந்து ஸ்கூல் குழந்தைகளுக்கு பிசிக்ஸ், மேத்ஸ், கெமிஸ்ட்ரி ஓகே எல்லாமே ஐடியா இருக்கு. சரியா? ஓகே. ஸோ நான் எதுக்கு நான் சொல்ல வந்தேன்னா, ஓகே அந்த தவறுலருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு என்னோட ஆரம்ப கட்ட வீடியோலாம் பார்த்தீங்கன்னா, ஓகே கம்ப்யூட்டரோட அறிமுகம்லாம் 3 மணி நேரம், 4 மணி நேரம் போகும். என்னடா வியூஸே வரல. என்ன ஒரு 1 மாசம் கழிச்சு தான் என்ன யூடியூபும் எனக்கு புதுசு தானே. சேனல் ஆரம்பிச்சு, ஓகேவா? அதில வீடியோஸ் போடுறது, தொடர்ந்து உழைக்கிறது. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, அந்த தவறுல இருந்து ஓகே நான் கத்துக்கிட்டேன். ஒரு 1/4 மணி நேரத்துக்குள்ள என்ன சொல்லிக் குடுக்க முடியுமோ அவ்வளோதான். எனக்கு அது ஒரு இடத்துக்கு எனக்கும் அது ஓரளவுக்கு வந்து வசதி. என்ன ஷார்ட்டா இருக்கணும். அட் த மேக்ஸிமம் 20 மினிட்ஸ்க்குள்ள முடியணும். டைம் கால்குலேஷன் வச்சுக்கணும். எல்லாமே வந்து ஸோ நான் என்ன சொல்ல வர்றேன்னா, உங்க வாழ்க்கையில ஏதாவது தவறு பண்ணியிருந்தீங்கன்னா, அதுக்காக வந்து உங்க மனச போட்டு ரொம்ப வருத்திக்காதீங்க. பாஸ்ட்ட உட்டுருங்க. ஃபியூச்சர உட்டுருங்க. இன்னைக்கு இந்த நாளு அவ்வளோ முக்கியம். சரியா? இந்த நாள விட்றாதீங்க. ஒவ்வொரு நாளும் ஓகே உங்களை செம்மைப்படுத்துவதற்கே, உங்களை கரெக்ட் பண்றதுக்கு தான். இதுவரைக்கும் படிக்காதவங்க படிக்க ஆரம்பிச்சுருங்க. சரியா? லேர்னிங் ப்ராசஸ்க்குள்ள நீங்க எந்த துறையால இருந்தாலும் சரி, எந்த துறையில இருந்தாலும் சரி. ஓகே. அந்த துறை பற்றியான படிப்புகளை தேர்ந்தெடுத்து உடனடியாக படிக்க ஆரம்பித்து விடுங்கள். டோன்ட் வேஸ்ட் டைம். சரியா? அப்புறம் நீங்க அந்த லேர்னிங் ப்ராசஸ்ல உள்ள போகும்போது, ஓகே, என்னெல்லாம் தடைகள் இருக்கு அப்படிங்கிறதையும் யோசிக்கணும்.
புரியுதா? ஓகே. என்னென்னலாம் தடைகள் இருக்கு? ஸோ அத தான் சொல்றேன். ஓகே. சில பேர் ஆங்ஸைட்டி இருக்கும், டிப்ரஷன் இருக்கும், ஓகே. மனசு வருத்தங்கள் இருக்கும், ஓகே. எல்லாமே இருக்கும். ஓகே. ஸோ நீங்க லேர்னிங் ப்ராசஸ்ல உங்கள வந்து இன்வால்வ் பண்ணிக்கும்போது, உங்க மைண்ட் வந்து இன்னும் என்ன சொல்றது? ஒரு தவம் மாரி இருக்கிற மாரி ஆயிரும். தொடர்ந்து அதுல உங்கள ஆழ்ந்து செலுத்திக்கும். ஏதாவது ஒரு துறையில அறிவ வளர்த்திக்கோங்க அவ்வளவுதான். அதுதான் கான்செப்ட். டெய்லியும் அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நான் 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 உங்களுக்கு சொல்றேன் இல்லையா, அந்த 1/4 மணி நேரம் ஒதுக்குங்க, 1/2 மணி நேரம். அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா ஒரு 10 நாள் கழிச்சதுக்கு அப்புறம், அந்த சப்ஜெக்ட்டுக்கு உங்க மூளை பழகி ஆழமா போக ஆரம்பிச்சுரும். இது நடக்குதா இல்லையான்னு பாருங்க. அதுக்கு நீங்க உங்கள அனலைஸ் பண்ணணும். சரியா மக்களே? ஓகே. அதுக்கப்புறம் இன்னைக்கு டெக்னாலஜிஸ்ல ஓகே அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் என்னென்னலாம் இருக்கோ, ஓகே ஐ அம் கோயிங் டூ டீச். ஓகே. ஆனா எல்லாமே வந்து ரொம்ப தெளிவான ஒரு லெசன் வந்து எனக்கு மக்கள் நேத்து எனக்கு குடுத்துட்டாங்க. ஓகே. எல்லாமே வீடியோஸ் வந்து ஓகே 15 மினிட்ஸ்க்குள்ள தான் இருக்கணும். ஓகே. இல்லைன்னா 20 மினிட்ஸ் அது மேக்ஸிமம். அவ்வளோதான். நம்ம மைண்ட் அது மாரி மாறிருச்சு. அப்ப கேட்கலாம். அப்ப எப்படி சார் சினிமா படம் மட்டும் 2 மணி நேரம்? அது வந்து எளிமையா இருக்கிறது இல்ல எல்லாமே. புரிஞ்சுக்கோங்க கான்செப்ட். எளிமையா உங்க மூளைக்கு புரியிற விஷயங்கள் எல்லாமே, உங்க மூளை வந்து 2 மணி நேரம், 3 மணி நேரம்லாம் ஒத்துக்கும். ஒரு நாள் ஃபுல்லா கிரிக்கெட் பார்க்கறதுக்கு ஒத்துக்கும். இப்ப ஐபிஎல் வேற ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கெல்லாம் உங்க மூளை ஓகே. ஆனா மூளைக்கு கடினமான விஷயங்கள் எல்லாமே மூளை எப்படி அக்செப்ட் பண்ணிக்குதுன்னா, 1/4 மணி நேரத்துக்குள்ள. இது நான் கண்டுபிடிச்ச விஷயம். ஓகே. என்னுடைய கருத்து. அதனால நீங்களும் வந்து டெய்லி வந்து கல்கற்பி சேனல்ல வந்து ஒரு 1/4 மணி நேரம் வந்து ஒதுக்குங்க. சரியா? ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கோ, இல்ல கம்ப்யூட்டர் டெக்னாலஜிக்கோ, நானும் என்னால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு எளிமையா சொல்லிக் கொடுக்க முடியுமோ, அவ்வளோ எளிமையா சொல்லிக் கொடுக்க ட்ரை பண்றேன். ஓகே மக்களே. பாய். டேக் கேர். அவ்வளோதான்.